ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தோட டீசர் வெளியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது டீசர். அதாவது வந்து துப்பாக்கி சத்தம், வெடிகுண்டு சத்தம் எல்லாம் பயங்கரமாக வெடிக்குது. அதாவது வந்து விஜய் கொடுத்த துப்பாக்கி, அதனால தான் இப்படி பயங்கரமாக வெடிக்குது அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களே சிவகார்த்திகேயன் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஏஆர் முருகதாஸ் கடந்த 2 தமிழில் இயக்குன படங்களுமே பெரிய ஹீரோ வச்சு தோல்வி படங்கள் தான். ஸோ சிவகார்த்திகேயன் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற நிலைமை தான் இருக்குது. யார் யாரையோ வந்து போய் பார்த்தாரு, கதையை சொன்னார், நிறைய வேறு கதைகள் தயார் பண்ணிட்டு போய் சொல்லும் போது கூட எந்த நடிகரும் வந்து முருகதாஸுக்கு வந்து அடுத்த படம் கொடுக்க தயாராக இல்லை. அந்த நேரத்தில் வந்து முருகதாஸ் வந்து சிவகார்த்திகேயனை அப்ரோச் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் பாருங்கள், ஒரு கிளவரான மூவ் இது. ஆக்சுவலி அப்படி தான் சொல்லணும். அதாவது சிவகார்த்திகேயன் ஒரு ப்ளஸ் என்னன்னா, மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை நேசிக்கிறாங்க, மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை விரும்புகிறாங்க. இப்போ அமரனில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஆக்ஷன் ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? இது காரணம் என்னென்னா, மக்களுக்கு என்னமோ சிவகார்த்திகேயன்ட்ட பிடிச்சிருக்கு. எந்த காமெடி நடிகனும் ஹீரோவை வந்து சஸ்டெயின் பண்ணதில்லை. இதில் குறிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஆக்ஷன் ஹீரோவாகவே வந்துட்டார். அதாவது குறுகிய கால வளர்ச்சி, அதாவது 13 வருடமோ 12 வருடமாக தான் அவன் சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்கார். அந்த ஒரு நிலைமை சிவகார்த்திகேயன் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு இடத்துல வந்து அவங்க அப்செட்டாக இருந்திருக்காங்க சுதாகுமார். இன்றைக்கு வந்து சிவகார்த்திகேயனை வந்து வாழ்த்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே ஹீரோ அப்படிலாம் போட்டு ஒரு விதத்தில் வந்து சூர்யா அவர்கள் மறைமுகமாக தாக்குற மாதிரி அந்த ட்வீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துருக்கீங்க. மறைமுகமாக வந்து சூர்யா தனக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட 40வது பிறந்தநாள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் நடிப்பில் விரைவில் வெளியாக இருக்கிற ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தோட டீசர் வெளியாக இருக்குது. டீசர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. டீசர் நானும் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது டீசர். அதாவது வந்து துப்பாக்கி சத்தம், வெடிகுண்டு சத்தம் எல்லாம் பயங்கரமாக வெடிக்குது. பயங்கரமான சத்தத்தோட ஆர்ப்பாட்டத்தோடு இருக்குது டீசர். அதாவது வந்து விஜய் கொடுத்த துப்பாக்கி, அதனால தான் இப்படி பயங்கரமாக வெடிக்குது அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களே சிவகார்த்திகேயன் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், மதராசிங்கிற பேர் வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து அர்ஜுன் வந்து இந்த படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு டைட்டில், மதராசிங்கிற டைட்டிலில் வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் நாகேஷோட டைட்டில் எடுத்து வச்சுருந்தார். அந்த படம் அவருக்கு நல்ல பேர் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்து வேலைக்காரன், மாவீரன் 2 படம் பண்ணார். 2 படமுமே பெரிய வெற்றி படங்கள் இல்லாட்ட கூட அந்த படங்கள் வந்து நல்லாவே பேசப்பட்டு சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மறக்கவே முடியாது காக்கி சட்டை. ஆல்ரெடி கமலஹாசன் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த டைட்டில் வந்து சிவகார்த்திகேயன் காக்கி சட்டைங்கிற பேரில் நடித்தார். அந்த படம் பெரிய ஒரு வெற்றி படமாக சிவகார்த்திகேயன் அமைஞ்சு. சிவகார்த்திகேயன் அடுத்து பார்த்தீங்கன்னா டான் ஒரு படம் நடித்தார் இல்லையா, அதுவும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அந்த படத்தை வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் முதல்ல பண்ணினார். அதுக்கப்புறம் வந்து சில காலங்களுக்கு அப்புறம் ஷாருக் கான் பண்ணார். ஹீரோன்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் தோல்வி படம் தான். இருந்தாலும் அந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிந்தியில் ஜாக்கி ஷெராஃப் நடித்த படம். அவர் ஹிந்தியில் நடித்த படம் வெற்றி படம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மதராசின்னு நடிக்கிறாரு இந்த படத்தில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பராசக்தி, பவர்ஃபுல்லான டைட்டில். அதாவது கலைஞருடைய வசனத்தில் சிவாஜி கணேசன் நடித்து பட்டை கிளப்பின படம் பராசக்தி. அந்த பவர்ஃபுல் டைட்டில் வந்து இப்போ வந்து சுதா கங்கரா எடுத்து பராசக்திங்கிற படத்தை வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அந்த படம் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் கிடச்சிருக்கு. அதாவது வந்து இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுதா கங்கரா வந்து நல்ல ஆகச்சிறந்த டைரக்டர். நிச்சயமாக அந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட்டு. அது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சப்ஜெக்ட்டு. அது வந்து பச்சைபாஸ் காலேஜில் எடுத்தாங்க. அப்புறம் வந்து இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அங்கே தான் அந்த சம்பவமே நடந்துச்சு, அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசுது. இந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அது ஆல்ரெடி வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான உண்மை சம்பவமாக இருந்துச்சு. இப்போ அதில் வந்து மேக்சிமம் அவர் பவர் காட்டி நடிப்பார் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் கூட வந்து ஜெயம் ரவி சேர்ந்துருக்காரு, ஆன்டி ஹீரோவாக நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதர்வா இருக்கார். நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த படத்துக்கு. புரியுது உங்களுக்கு? அதனால் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு. மதராசி இந்த திரைப்படத்தில் இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். கடந்த 2 தமிழில் இயக்குன படங்களுமே பெரிய ஹீரோ வச்சு தோல்வி படங்கள் தான். ஸோ சிவகார்த்திகேயன் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற நிலைமை தான் இருக்குது இல்லையா. ஏஆர் முருகதாஸ் ஒரு காலகட்டத்தில் சங்கரா ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி முன்னணி இயக்குனராக இருந்தவர்.
இந்த அளவுக்கு ஒரு சரிஞ்சிட்டார் இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார் இந்த சரிவெல்லாம் எல்லாருக்கும் வரும் சார். இப்போ சங்கருக்கு ஒரு சரிவு இல்லையா, இந்தியன் 2க்கு அப்புறம் கேம் சேஞ்சருக்கு அப்புறம் இப்போ அடுத்து சங்கருக்கு வந்து எந்த ஹீரோவும் தேதி தர தயாராக இல்லை. இதுதான் வந்து ப்ராக்டிக்கல், இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சரிவு வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு சில காலங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. காரணம் வந்து சர்க்கார்னு ஒரு படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பார்னு ஒரு படம். 2 பேருமே வேற வேற பெரிய மாஸ் ஹீரோஸை வச்சு 2ம் ஃப்ளாப் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணுறதா சன் பிக்சர்ஸ்க்கு கமிட் ஆனார், கதையெல்லாம் சொன்னார். ஆனால் ஏனோ வந்து சில பிரச்சனைகள் விஜய்க்கும் முருகதாஸுக்கும் அந்த கதை செட் ஆகலையா, இல்லை அவர் சொன்ன விதம் பிடிக்கலையா, என்னமோ ஒன்று. அதாவது வந்து அவரை வச்சே வெற்றி கொடுத்தவர், புரியுது அவங்களுக்கு, துப்பாக்கி கத்தி எல்லாம் கொடுத்த ஒரு முருகதாஸ் விஜய் ஒரு ஸ்டேஜில் வேணான்னு சொல்கிறார். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சூரரை போட்டுங்கிற மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படத்தை வந்து சூர்யா கொடுத்தாங்க, யார், சுதா கோங்கரா. அடுத்த படம் இந்த இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க பராசக்தி, அதில் சூர்யா நடிக்கிறதுக்கு தயங்கினார். இதெல்லாம் வந்து ஹரி படத்தில் நடிக்க தயங்கினார். வெற்றி கொடுத்தா கூட அடுத்த படத்தில் அவங்க நடிப்பாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. காரணம் என்னன்னா, நடிகர்கள் அவங்களோட மார்க்கெட்டை ஸ்டேபிளாக தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு டேரக்டர் கொஞ்சம் இறங்கிட்டா அந்த டேரக்டர் நம்பி டிராவல் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி ஒரு நிலைமை முருகதாஸுக்கும் வந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் படங்கள் இல்லாமல் இருந்தார். யார் யாரையோ வந்து போய் பார்த்தாரு, கதையை சொன்னார். நிறைய வேற வேற கதைகள் தயார் பண்ணிட்டு போய் சொல்லும் போது கூட எந்த நடிகரும் வந்து முருகதாஸுக்கு வந்து அடுத்த படம் கொடுக்க தயாராக இல்லை. அந்த நேரத்தில் வந்து முருகதாஸ் வந்து சிவகார்த்திகேயனை அப்ரோச் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் பாருங்க ஒரு கிளவரான மூவ் இது, ஆக்சுவலி அப்படி தான் சொல்லணும். அதாவது துப்பாக்கி மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த முருகதாஸால் நிச்சயமாக நம்மளை ஒரு பெரிய ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா நிரூபிக்க முடியும் அப்படின்னு முருகதாஸை ரொம்ப நம்பி சிவகார்த்திகேயன் அந்த படத்தை கொடுத்தார், புரியுதா உங்களுக்கு. அந்த படமும் இப்போ கிட்டத்தட்ட 70% மேலே முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த படம் வந்து இந்தியில் ஒரு படம் முருகதாஸ் போயிட்டார் நடுவில், அதனால் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்துட்டார். இப்போ வந்து பராசக்தி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக மதராசியும் ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் அதுவும் ஒரு ஆக்ஷன் பேக் படமாக வரும். முருகதாஸை நம்பி சிவகார்த்திகேயன் பண்ணார் அடுத்த படம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து சிவகார்த்திகேயனோட ஸ்மார்ட் மூவ் தெரியுது. குறிப்பாக விஜய் அவர்களோட கரியரில் முக்கியமான திரைப்படம் தான் துப்பாக்கி தான். அந்த படத்தை கொடுத்தவர் முருகதாஸ். அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு கலரே மாறிச்சு. அது ஆமாம், கலரே மாறினது காரணம் முருகதாஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அட்லி. ஸோ சிவகார்த்திகேயன் இப்போ தான் அமரன் திரைப்படம் மூலமாக ஒரு மாஸ் ஹீரோவை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வராரு. ஸோ முருகதாஸ் படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பார்க்கும்போது விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே துப்பாக்கி மாதிரியே இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கு எப்படி துப்பாக்கியோ இவருக்கு வந்து மதராசி வெற்றியாக அமையும் சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்களோட பார்வை என்ன? இல்லை, இது நல்ல கேள்வி. இதில் எப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து முதல்ல வந்து உள்ள சினிமாக்குள்ளே வரும்போது அது இது எதுங்கிற ஒரு டிவி ஷோலேருந்து ஒரு நடிகர் அவர் வந்தார் சினிமாக்குள்ளே. சினிமா ஆசை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சிவகார்த்திகேயனும் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அதாவது ஆரம்பத்தில் வந்து மெரினா, மனங்கொத்தி பறவை 3 மாதிரி படங்கள் நடிக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஹீரோவை வந்து எதிர்நீச்சல் மூலமாக தனுஷ் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. தனுஷ் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி தனுஷை விட ஒரு உயரமான சம்பளத்தை வாங்கக்கூடிய நிலைமையில் சிவகார்த்திகேயன் இருக்கார். அதுக்காண்டி சிவகார்த்திகேயன் இந்த சம்பளம் வாங்குறாங்கிறதுக்காண்டி தனுஷ் வந்து சரியான நடிகர் கிடையாது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தனுஷ் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த நடிகர், அதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே அசுரனாக மாறி நடிக்கக்கூடிய ஒரு நடிப்பு வந்து தனுஷோட நடிப்பு. அவர் வேற ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்காரு. அவரும் பயங்கரமாக ஆக்ஷன் ஹீரோவாக ப்ரமோட் ஆகி வந்துட்டார். அவர் ஆக்சுவலி வந்த ஒரு நடிகர். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அமரன் மட்டும்தான் அவருக்கு வந்து ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. முதல்ல ஒரு காமெடி நடிகனாக பார்க்கப்பட்ட ஒருவர். அதாவது வந்து நிறைய படங்கள் ஆரம்பத்தில் அந்த ஊதா கலர் ரிப்பன், அந்த ரஜினி முருகன், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், டாக்டரு, ரெமோ, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாருங்கள் காமெடி வேடங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தார். திடீர்னு வந்து ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிச்சிருக்காரு, அது வந்து அமரன். அந்த படம் ஹிட் ஆகி போச்சு. அது ஒரு பயோபிக்கு. அந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு எப்படி பாராட்டப்பட்டதோ அதே மாதிரி சாய் பல்லவியோட நடிப்பும் பாராட்டப்பட்டது. அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி எங்கே பலம் எங்கன்னா, அந்த கடைசி 20 நிமிஷம் ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த கிரெடிட் வந்து சிவகார்த்திகேயனுக்கு முழுசாக கிடச்சிருச்சு. நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பேசுவோம். அது என்ன அப்படின்னா, அதாவது ஸ்ரீகாந்த், ஷாம், பரத், ஜெய், இப்படி நடிகர்கள், ஏன் ஜீவா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவங்கெல்லாம் வந்து நிறைய படங்கள் காதல் நாயகனாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. வேறு வித்தியாசமான படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள மக்கள் விரும்பி பார்த்தாங்க. எங்கே இவங்கெல்லாம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு ஆசைப்பட்டு மாறினாங்களோ அங்கே இவங்களுக்கு தோல்வி ஆரம்பிச்சிச்சு. யாரையுமே மக்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக ஒத்துக்கலை. எல்லாரையுமே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து ஆல்ரெடி இருந்த படம், ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்களா, அதை கூட இந்த நடிகர்கள்லாம் இழந்துட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு ப்ளஸ் என்னென்னா, மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை நேசிக்கிறாங்க, மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை விரும்புகிறாங்க. இப்போ அமரனில் வந்து சிவகார்த்திகேயனை வந்து ஆக்ஷன் ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க, புரியுது உங்களுக்கு. இது காரணம் என்னென்னா, மக்களுக்கு என்னமோ சிவகார்த்திகேயன்ட்ட பிடிச்சிருக்கு.
எந்த காமெடி நடிகனும் ஹீரோவை வந்து சஸ்டெயின் பண்ணதில்லை. இதில் குறிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஆக்ஷன் ஹீரோவாகவே வந்துட்டார். அதாவது குறுகிய கால வளர்ச்சி, அதாவது 13 வருடமோ 12 வருடமோ தான் சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்கார். அந்த ஒரு நிலைமை சிவகார்த்திகேயனுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, இந்த நான் சொன்னேன்ல, இப்போ சுதா கோங்கரா வந்து சூர்யாட்ட வந்து அந்த படம் கை மாறும்போது அது தனுஷ் நடிப்பார்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. தனுஷ் முயற்சியும் பண்ணார். ஆனால் அதையெல்லாம் மீறி வந்து சிவகார்த்திகேயன் சுதா கோங்கரா வீட்டுக்கே போய் பார்த்து, இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், எனக்கு கொடுங்க, நான் உடனே தேதி தரேன்னு சொல்லி சுதா கோங்கராவோட கை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி முருகதாஸ் வந்து ஒரு தொய்வு நிலையில் இருந்தபோது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி முருகதாஸோடையும் வந்து சிவகார்த்திகேயன் போய் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து இந்த படம் வருது பார்த்தீங்களா, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, பராசக்தியும் நம்ம மதராசி, இப்போ முருகதாஸ் படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 படங்களும் சிவகார்த்திகேயனுக்கு வெற்றி படங்களாக அமைஞ்சால், அமரன், மதராசி, பராசக்தி 3 படம் ஹேட்ரிக் படம் அடித்தார்னா, அதாவது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, விஜய் இடத்த சிவகார்த்திகேயன் பிடிப்பாரான்னு கேட்குறாங்கல்ல, நிச்சயமாக விஜய் இடத்துல சிவகார்த்திகேயன் தான் அடுத்து. புரியுதா உங்களுக்கு? அந்த நிலைமைக்கு வந்துடுவார். ஆனால் இந்த 2 படம் என்ன நடக்க போகுது, எப்படி வரப்போகுது, எப்படி இந்த படத்தில் ரசிகர்கள் இவரை கொண்டாடுவாங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து அமரன் வெற்றிக்கு அப்புறம் ரொம்ப வந்து கடுமையாக உழைக்கிறார். நிறைய ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஷூட்டிங் கரெக்டாக வரதில்லை, சொன்ன தேதியில் நடிக்கிறதில்ல, நடிக்கிறதுல பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்த தேதி நிறைய படங்களை வந்து ஒத்துக்கிறதில்ல. இந்த மாதிரிலாம் சோம்பேறித்தனமாக இருக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் சிவகார்த்திகேயன் எப்போவுமே தன்னை சுறுசுறுப்பாக வச்சுருக்காரு. ரொம்ப பிளானிங்காக இருக்கார். அதாவது வந்து ஹார்டு ஒர்க்கு, டெடிக்கேஷன் டு த கோர், இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, தன்னை வந்து இன்னொரு அடுத்தபடி நம்மளை வளர்த்துக்கிட்டே போய் ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம இருக்கணும், பெரிய இடத்துல நம்ம இந்த சினிமாவில் வந்து நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஒரு முயற்சி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சிவகார்த்திகேயன் ஜெயிக்கிறார். இதில் எப்படி வந்து இயக்குநர்களை வந்து சரியாக தேர்ந்தெடுத்தாரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து கதை தேர்வும் சரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். நிறைய நல்ல கதை தேர்வுகள்லாம் பண்ணார். இப்போ டான் படமெல்லாம் வந்தபோது மிகப்பெரிய பாராட்டு சிவகார்த்திக்கு கிடச்சிச்சு. ஏன்னா அத்தனைக்கும் அந்த இயக்குனர் வந்து புதுமுக இயக்குனர்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வந்து கதை தேர்வு பண்ணி நடிக்கும்போது சிவகார்த்திக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. சிவகார்த்திகனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த படங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது நிரூபிச்சிச்சுன்னா நிச்சயமாக சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜய். நம்ம பேசின மாதிரி சூரரை போற்று படத்தை தொடர்ந்து வெற்றியை தொடர்ந்து சூர்யாவும் சுதா கோங்கரும் இணையிற படம் தான் பராசக்தி. நீங்களே சொல்லிட்டீங்க அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு. சூர்யா விலகினால அந்த படத்துலேருந்து துல்கர் சல்மான் விலகிட்டார், நஸ்ரியா விலகிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க அப்செட்டாக இருந்திருக்காங்க சுதா கோங்கரா. இன்றைக்கு வந்து சிவகார்த்திகேயனை வந்து வாழ்த்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே ஹீரோ அப்படிலாம் போட்டு ஒரு விதத்தில் வந்து சூர்யா அவர்கள் மறைமுகமாக தாக்குற மாதிரி அந்த ட்வீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்திருக்கு இல்லையா, அவங்களோட பார்வை என்ன? இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனோட பிறந்த நாள், புரியுது அவங்களுக்கு 40வது பிறந்த நாள். நம்மளும் நம்மளுடைய மீடியா சர்க்கிள் நேயர்கள் சார்பாக சிவகார்த்திகேயன் நம்மளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு சுதா கோங்கராவும் இதே மாதிரி தான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் வந்து மறைமுகமாக வந்து சூர்யா தனக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிறது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து டைரெக்டாக அவங்க எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு அது மாதிரி தான் இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிற அந்த சென்டென்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. இது வந்து சார் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து ஹரியை மிஸ் பண்ணார், கௌதம் வாசுதேவன் மேனனை மிஸ் பண்ணார், அதுக்கப்புறம் சுதா கோங்கராவை மிஸ் பண்ணார், நிறையா நல்ல இயக்குநர்களை மிஸ் பண்ணிட்டார். இப்போ கங்குவாக்கு அப்புறம் சூர்யாக்கிட்டேயுமே பெரிய மனமாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது வந்து இந்த படங்கள்ல எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறத நிச்சயமாக அவர் வருத்தப்படுவார். காரணம் என்னென்னா, இப்போ இந்த பராசக்தி படம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய லெவலில் பேசப்படுது இண்டஸ்ட்ரியில். ஒரு நல்ல படமாக வரும், பெரிய வியாபாரம் நடக்கும், பெரிய பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை சூர்யா மிஸ் பண்ணிட்டாருங்கிறது சூர்யா ரசிகர்கள் சார்பாகவும் ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கும் இருக்குது. சூர்யாவுக்குமே அந்த வருத்தங்கள் இருக்கும். இந்த மாற்றங்கள் சூர்யாவுக்கு கங்குவாக்கு அப்புறம் வந்திருக்கு, புரியுதா உங்களுக்கு. தொடர்ந்து இனிமேல் நிச்சயமாக நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து சூர்யாவுக்கு இம்மீடியட்டாக வரப்போகிற ரெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய படமாக இருக்கும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும். அதனால் எப்படி சொல்கிறது, இந்த மிஸ் பண்ணுறதுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது. அதன் சார்பாக சில வருத்தங்கள். ஏன் கௌதம் வாசுதேவன் கூட சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு, துருவ நட்சத்திரம் கதையை வந்து நான் சூர்யாட்ட சொன்னேன், நடிங்க, தைரியமாக நடிங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் தானே ப்ரொடியூசர் சொன்னேன், அவர் கன்வின்ஸ் ஆகலைன்னு சொன்னார், புரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சினிமாவில் நடக்க தான் செய்யும். அது வந்து நம்ம ஏன் நடக்குது, எதனால் நடக்குதுலாம் நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் இந்த இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் சில மனக்கசப்புகள்லாம் வரதெல்லாம் இயல்பு தான். அப்படி ஒரு மனக்கசப்பு
சுதா கோங்கராவுக்கும் இருந்திருக்கலாம். அதை வந்து இந்த நேரத்தில் அவங்க வந்து நாசுக்காக வெளிப்படுத்தியிருக்கலாம். வெளிப்படுத்தியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நன்றி சார். சிவகார்த்திகேயன் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.